வணக்கம் நண்பர்களே! வெல்கம் டூ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். இன்னைக்கு டே 7 நம்ம போஸ்ட்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குன்றத நம்ப பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்குள்ள போய்க்கிறேன். நம்ப நேத்து போஸ்ட் எப்படி வொர்க் ஆயிருக்குன்றத பார்க்கலாம். ஜீ 0 தான் போயிருக்கு. ஸோ இது 47 போயிருக்கு. இந்த போஸ்ட்டு முன்னாடி 0 தான் இருந்துச்சு. இப்பயும் 0 தான் இருக்கு. ஓகே. ஸோ இது 30 டேஸில் 72 பேருக்கு ரீச் ஆயிருக்கு. ஓகே. ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்றத பார்க்கலாம். இது 0. போன போஸ்ட் சரியாக போகலை. அதுக்கு முந்தின போஸ்ட் ஓகே. இதில் 5 பேருக்கு போயிருக்கு. இதில் ஒருத்தருக்கு தான் போயிருக்கு. அதே ஒருத்தர் தானோ இருங்க. இப்போ இதில் போய் பார்த்துட்டு இதில் 3 பேருக்கு போயிருக்கு. ஓகே. இதில் சில நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஓகே. இப்போ இது ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பட் நம்ம இன்னும் நிறையா இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அதை பண்ணுவோம். ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு ஒரு ஐடியா நண்பர்களே. நம்ம எப்பயும் போல் இப்போ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வீடியோ மேக் பண்ண போகிறது கிடையாது. நான் நேராக யூடியூப்பில் போய்க்கிறேன். போயிட்டு இங்கே குவில் பாட் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். குவில் பாட்டுன்னு சர்ச் பண்ணால் நிறையா வீடியோஸ் வருது. பட் இங்கே நிறையா நமக்கு இது கிடைக்குது இல்லையா, ஷார்ட்ஸ் கிடைக்குது இல்லையா. இந்த ஷார்ட்ஸில் நம்ம ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன். ஹவு டு ரைட் எஸ்ஏ வித் குவில்பாட்னு ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு. இதை உள்ளே போய் பார்க்கலாம். ஓகே. பட் இதில் சவுண்டே இல்லை. இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். Detection tool because it is not working how it's supposed to, and this one tool is giving it fits. It all starts with these false positives. Turnitin is giving students AI marks when they actually wrote the essay themselves, and that's because it's always looking. இவர் குவில்பாட்டை பற்றி பேசுகிறாரா என்னன்னே தெரியலையே. இவர் குவில்பாட் பற்றி பேசவே இல்லை. நமக்கான குவில்பாட் பற்றி பேசுகிறவங்க தான் நமக்கு வேணும். இந்த இது நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். வாட் டு டு, இதுவும் முன்னாடியே போட்டிருக்கு. இதுவும் நான் முன்னாடியே போட்டிருக்கேன். இதில் தான் சவுண்டே வரல. ஸோ நான் இப்போ இன்னொரு இது நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த வீடியோ இந்த ஷார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது நல்லாயிருக்கு. ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஷேர் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஷார்ட்ஸ் டவுன்லோடர் இதுக்குள்ளே போயிட்டு இங்கே போயிட்டு நம்ம லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்மளோட இது இல்லையா. ஸோ கெட் தி லிங்க் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். டவுன்லோட் லிங்க் வந்துடுச்சு. இப்போ நான் இதை டவுன்லோட் பண்ண போகிறேன். நான் ஏன் முன்னாடி பண்ண மாதிரி பண்ணலன்னா, ஏஐ வீடியோஸ்
எனக்கு கொஞ்சம் கன்ஃப்யூசிங்காவே இருக்கு. மக்களுக்கு பிடிக்குமா, பிடிக்காதான்றது, அதே மாரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்லையான்றது. ஸோ நம்ம டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் இத பண்றேன். ஒரே நாள்ல எப்படி இருந்தாலும் ரிசல்ட் தெரியாது. பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இல்லையா? ஸோ அதனால இப்போ கேன்வாக்குள்ள வந்தாச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்குள்ள போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரீல் இதுக்குள்ள போயிட்டு இன்ஸ்டாகிராம் ரீலுக்குள்ள வந்தாச்சு. கிரியேட் இன்ஸ்டாகிராம் ரீல். நம்ம டவுன்லோட் பண்ண வீடியோவை வந்து இதில் போட்டுருவோம். இது நான் எப்பயுமே வந்து ஏதாவது ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணேன்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து போஸ்ட் போடுவோம். ஏன்னா அதுதான் வந்து கரெக்டான வே. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிறது இட்ஸ் பெட்டர். டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, அதாவது லோட் ஆகிட்டுருக்கு, அப்லோட் ஆகிட்டுருக்கு. இதை அப்படியே செட் வீடியோ இமேஜ் பேக்ரவுண்ட் போட்டுட்டு ஓகே இது வந்துருச்சுன்னு சொல்லி வந்துருச்சா. ஸோ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். பார்ட்டை கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம ஒரு இதை ஆட் பண்ணிக்கலாம், இன்னொரு இதை ஆட் பண்ணலாம். பட்டு இந்த வெல்கம்மு தேங்க்யூ அதை போடலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அட்ராக்டிவாக இருக்கணும், அது எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் வெல்கம் அப்படின்ற ஒரு சாரி இது இருந்தால் பரவாயில்ல, டெம்ப்ளேட்டு. பட் டெம்ப்ளேட்லாம் கிடைக்காது போல். இது வேண்டாம், இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. பின்னாடி வந்து இந்த பாட்டு தானே ஓடுது, சம்திங் ஏதோ நார்மலான பாட்டு தான் ஓடுது. அதனால நம்ம இந்த பாட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாட்டு நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கான மியூசிக் போடுறதும் வந்து இட்ஸ் மெயின் திங். அதாவது நம்மளோட ரீல் வந்து நிறையா போகும் போகாதுன்றதுக்கு அதுவும் வந்து ஒரு மெயினான பாட்டு தான். ஸோ நம்ம அதையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. லோடிங். நம்ம வந்து புதுசாக சில விஷயங்கள் ட்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நமக்கு ஏதாவது சேஞ்ச் வருதா, அதாவது நல்லா வியூஸ் போதா, மக்கள்கிட்டேருந்து அட்ராக்ஷன் கிடைக்குதா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு எதுவுமே தெரியாமல் போயிடும். அப்புறம் என்னடா வரலையே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பட்டு இதுதான் காரணம் நமக்கு தெரியாமல் போயிடும். இப்போ இது முடிஞ்சிடுச்சா. இப்போ வந்து ஓகே, இப்போ கூகுள் டாக்ஸ்குள்ளே போய்க்கலாம். இதுக்குள்ளே வந்துட்டேன். ஓகே, இப்போ இது டவுன்லோட் ஆயிடுச்சு. நம்ம கூகுள் டாக்ஸ்குள்ளே போயிட்டோம்னா ஓகே, இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் ரஃப்னு ஒன்று இருக்கா. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஈஸி வே டு பேராஃப்ரைஸ் யூஸிங் ஏஐ டூல்ஸ். ஓகே, இதை நம்ம வந்து அப்படியே இதில் எழுத போகிறோம். ஈஸி வே டு பேராஃப்ரைஸ் using AI tools. Using AI tools. ஓகே,
இப்போ இதை அப்படியே டெக்கரேட்டட் வித் எமோஜிஸ்ன்னு போடலாம். சாட் ஜிபிடியில் போயிட்டு டெக்கரேட் த பிலோ சென்டென்ஸ் வித் எமோஜிஸ் அப்படின்னு போட்டுட்டோம்னா ஓகே, இதுவும் நீட்டாக கொடுத்துருக்கு. இப்போ பரவாயில்ல, இது நல்லா இருக்குல்ல. நம்ம அப்படியே இதை மாற்றி விட்ருவோம். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்மளோட இதுக்குள்ளே போயிடலாம். குவில்பாட்குள்ளே போயிட்டு மெட்டா பிஸ்னஸ் அதுக்குள்ளே போயிடலாம். கிரியேட் அ ரீல், இந்த இதை அப்படியே கொடுத்துருவோம். ஓகே, இதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். தம்ப்நெயில் ரெடி பண்ணோம் அப்படி தானே? ஓகே, தம்ப்நெயில் நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணுவோம். இன்னைக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக ரெடி பண்ணுவோம் நண்பர்களே. பிகாஸ் வந்து நம்ம எப்பயுமே ரொம்ப டல்லாக ரெடி பண்ணுறோன்னு எனக்கு தோணுது. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக ரெடி பண்ணலாம். நம்ம அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளோட இது மாறுதா இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சைஸும் நம்ம தம்ப்நெயில் சைஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நீங்களும் வேணால் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. க்ரீன் கலர் டெம்ப்ளேட்டு. நம்ம இந்த அம்மாவை தூக்கிட்டு நம்ம மொத்தமாக தூக்க முடியாது. ஓகே, இப்படி தான் தூக்கணும். ஓகே, பட் ஆனால் இப்போ நம்ம வந்து இதை அப்படியே கொஞ்சம் இதை கிளிக் பண்ணிவிட்டு அதாவது காப்பி பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓகே இது வந்துடுச்சு. நம்ம வந்து இதை வேறு எதாவது ஒரு இதில் போடுவோம். வேறு ஏதாவது முதல்ல ஃபாண்ட்டை மாற்றணும். இது ரொம்ப ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. இதுவுமே நல்லா தான் இல்லை. ஹாரிசான் இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். இந்த ஃபாண்ட்டை வந்து எஃபெக்ட் கொடுத்து இதை கொடுத்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓ, என்ன இது ஒன்றா டெலீட் பண்ணுற மாதிரி இருக்கா? ஃபேரா ஃப்ரேஸுக்கு ஈய காணோம். ஓகே, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு மாதிரி வித்தியாசமாக தான் இருக்குது. பட் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி போட்டால் அட்ராக்டிவாக இல்லை. அதான் நான் எனக்கு வந்து இதை மாற்றணும்னு ஒரு எண்ணம் வந்துடுச்சு. ஏஐ டூல்ஸ் அப்படின்னு போடுவோம். இங்கே கிராஃபிக்ஸ் வருது. கிராஃபிக்ஸில் போயிட்டு இதை வச்சுக்கலாம். I hope it look nice, but ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா
இந்த இது வந்து கரெக்டாக உட்காராது. அதுதான் இதில் ஒரு சின்ன பிரச்சனை. பார்ப்போம் எப்படி இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம உள்ளே இறங்குனா வந்து நல்லா ரீச் கொடுக்குதா அப்படின்றத ட்ரை பண்ணி தான் பார்க்கணும். ஓச், இவங்க ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்லோட் இமேஜ் கொடுத்துட்டு இந்த இதை டவுன்லோட் பண்ணதை இங்கே போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம வந்து பாட்டு போட்டு விடணும். கொஞ்சம் அந்த டைம் ட்ராவலர்னு ஒரு பாட்டு இருக்கும், அதை போட்டு விடுவோம். அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. Barber playing a tabla, bring it like a smuggler, bubbler of the molecular. I could be a level. ஸோ திஸ் இஸ் நைஸ். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஷெட்யூல் கொடுத்துடலாம். ஸோ டிசம்பர் 6 6 PM. ஆமாம் 6 PM. டிசம்பர் 6 PM. இதை வந்து அப்படியே ஷெட்யூல் பண்ணிட்டோம்னா இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது நம்ம ஷெட்யூல் ஆயிடுச்சான்றதை ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். டிசம்பர் 6 PM பண்ணியாச்சு, பட் இன்னும் ஷெட்யூல் ஆகலை. ஐ எம் வெயிட்டிங். ரீலோட் கொடுத்து பார்க்கலாம். ஒரு மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இன்றைக்கி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்றத பார்க்கலாம். அந்த இன்னைக்கு வந்து அந்த பின்னாடி அந்த அது பேர் என்ன, தம்ப்நெயில் மாற்றுறது வந்து இன்னைக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு 2 ஃபாலோவர்ஸ் இல்லை 3 ஃபாலோவர்ஸ் ஆச்சு வரணும். ஆக்சுவலாக போட்டு 10 நாள் தான் ஆகுது. நம்ம ரொம்ப இது பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஆசை. ஸோ அதனால் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம இதை போட்டிருக்கோம். இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்தராக மூவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.